ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஸ்னேக் பப்போட ஃபீடிங் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். போன வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்னேக் பப்புக்கும் நம்ம செயின் கோராக்கும் ஃபைட் விட்டுருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்னேக் பப்பு வின் பண்ணிட்டா, செயின் கோரா இது தோற்று போயிட்டாப்புல. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்னேக் பப்பு என்ன ஃபீடிங் எடுப்பான் அதை பற்றி நம்ம ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஸ்னேக் பாபு வந்தால் நம்ம இந்த இடத்துல தான் ப்ரைஸ் செட் பண்ணி உங்களுக்கு ஏன் இருக்கா பழைய டேங்க் இதில் இருந்து நிறைய மீன் போட்டு வளர்த்தவங்களுக்கு இதில் கோல்டு ஃபிஷ்ஷு, டெட்ரா, விடோ டெட்ரா, சீப்ரா ஃபிஷ்ஷு, நிறையா ஃபிஷ்ஷு இல்லை நம்ம அலிகேட்டரே விட்டு வளர்த்தோம்னா நம்ம அந்த டேங்க்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த அரோனா அலிகேட்டரெல்லாம் இல்லை வச்சு வளர்த்தேன். பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக மான்ஸ்டர் ஃபிஷ்ஷா ஸ்னேக் பாபு இங்கே இருக்குது. நம்ம வீட்டிலையே ரொம்ப ஒரு தனியாக வளர்க்கணும் அப்படின்ற மீன்னா நம்பர் 1 அலிகேட்ரு, நம்பர் 2 ஸ்னேக் பாபு, அதாவது ஸ்னேக் ஹெட்டு சென்னா. இந்த மீனுக்கு இன்னொன்று பேர் சென்னான்னு பேர் இருக்குது. அடுத்து ஸ்னேக் ஹெட்டுன்னு கூட சொல்லலாம். நான் எனக்கு ஸ்னேக் பாபுன்னு பேர் வச்சுருக்கேன். அடுத்து லாஸ்ட்டாக நம்ம வீட்டில் கீழே நம்ம நடு வீட்டில் ஒரு டேங்க் ஒன்று இருக்கும், இம்போர்ட்டட் டேங்க். அதில் தான் நம்ம ஜெயின் கோரா இருக்குது. நீங்கள் ஜெயின் கோரா இருக்க முன்னாடி நீங்கள் எந்த யூடியூப்லேயே நம்ம சேனல்லையும் இங்கே பார்த்துருக்க மாட்டீங்க எனக்கு தெரிஞ்சு. நான் அந்த வீடியோவில் ஃபுல்லாகவே காட்டியிருப்பேன். நான் பெருசாக அதை பற்றி இப்படியே டாம் டூம் தான் சொல்லாமல் இருந்திருக்கேன். டாம் டூம் தான் அந்த மீனை பற்றி சொல்ல நான் இப்போ தான் அது கீழே போய் வீடியோ எடுக்கிறதுக்குலாம் அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் எனக்கு இருந்தால் நம்ம மேலே இருக்க மீன் தான். ஓகே, அது நம்ம சென்னாக்கு என்ன ஃபுட்டு போடுறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்ன வரைக்கும் நம்ம இந்த ஃபுட்டு போடுறோம். நம்மளாம் அந்த பழைய டேங்க்கில் இருந்துச்சுல நம்ம பெரிய டேங்க், மான்ஸ்டர் ஃபிஷ் டேங்க், அந்த டேங்க்கில் இருக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கனும் ஃபீட் பண்ணோம். யாரோனா சிக்கன் ஃபீட் பண்ணி வேகமாக வளர்க்கணுன்ற அந்த பிளான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லா மீனுக்கும் சிக்கன் ஃபீட் பண்ணுறேன் நான். அரோனா பார்த்தீங்கன்னா லைட்டாக க்ரோ ஆகிடுச்சு. கேட் ஃபிஷ்ஷு இருக்கா, அப்புறம் க்ரோத் இருக்குது. நம்ம பாக்கு நம்ம அரோனாக்கு பார்த்தீங்கன்னா என்ன பேருன்னு பார்த்தா டூம்ஸ்டேன்னு வச்சாச்சு பேர். நான் அதை பற்றி நிறைய டூம்ஸ்டே ஃபிஷ்ஷு அரோனா கம்பேர் பண்ணி வீடியோ போட்டிருப்பேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை ஷார்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணி நல்லாவே எனக்கு சப்போர்ட் கிடச்சிச்சு. ஒரு 800 கிட்ட மேலே போகலாம். ஆனாலும் எனக்கு பிடிச்ச ஓகே அவ்வளோதான் இருந்துச்சு. ஓகே, இதில் பார்த்து நம்ம கேமராமேனு நம்ம தான் இப்போ. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபுட்டு எடுத்து இப்படியெல்லாம் எடுக்க முடியுமான்னு தெரில. வெயிட் பண்ணுங்க, ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஓகே, ஃபுட்டு உள்ளே இருக்குது. பார்த்தீங்கன்னா ஃபுட்டு எடுத்தாச்சு. ஓகே, வாங்க நம்ம ஃபீடிங் எப்படின்னு ஃபீடிங் போட்டு பார்ப்போம். இல்லை கேமரா பார்த்து ரெடி எடுக்க முடியல. ஓகே, இதில் ஃபோக்கஸ் தான் இருக்கட்டும். பிடிச்சிருச்சு. ஐயோ சாரிப்பா. இதுதான் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் பட்டையும் போயிடும். இந்த கையில் போடுறேங்க, வீடியோ கரெக்டாக தெரிய மாட்டேங்குது. இந்த 2 இருக்கு இறால். பார்த்துருப்பீங்க நல்லா. நம்ம சிக்கன் நட்டு போடலாம். என்னைக்கிட்ட ஸ்னேக் ஹெட்டுக்கு எந்த ஃபீடிங் தான் போடலாம். நான் பெல்லட்டு திங்கும், சாப்பிடும் பெல்லட்டும், ஃபீட் எடுக்கும். ஆனால் பட் நான் போட்டது கிடையாது என்னை கேட்டால். ஏன்னா வேகமாக க்ரோவாலும் அப்படின்னு ஒரு ஆசையில் பார்த்தீங்கன்னா நான் பெல்லட்டெல்லாம் போடல. ஓகே, அவ்வளோதான். ஸ்னேக் ஹெட்டுக்கு நல்லா கலரேஷன் கொடுக்கும். இது தனியாக வச்சுருந்தேன் நான். இப்போ கலர் கொஞ்சம் இல்லை, நல்லா தான் தெரியுது. உங்களுக்கு கலர் தெரியுதான்னு கரெக்டாக இருக்கு. ஆமாம், ஏன்னா செம்ம ஃபாஸ்ட்டாக வளர்கிற ஒரு ஃபிஷ் தான் அது ஸ்னேக் ஹெட்டு. ஒரு ஃபாஸ்ட் க்ரோயிங் ஃபிஷ். இந்த சைடு கலர் டல்லாக இருக்குது, அங்கிட்டு கலர் எல்லாம் பளிர்ன்னு இருக்கு. ஃபாஸ்ட் க்ரோயிங் ஃபிஷ்னால் ஸ்னேக் ஹெட்டுன்னு வரும். ரஃபேமா கூட அலிகேட்டர் கூட அரோனா கூட ஆட் பண்ணனா, அரோனா கூட வச்சுனா அரோனா போய் கடிச்சிருந்துச்சு. பிகாஸ் அரோனா சின்னதாக இருந்துச்சு. நான் ஸ்டாப்பாக பேசி நெஞ்சடிக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிட்டா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.